பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக நமக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். அந்த குறிப்பிட்ட நாளுக்காக 2 காரியங்களை நாம் செய்யும்படி அவர் அதை மையப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஒன்று நமக்கானது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கானது. மற்றொன்று நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே காணப்பட வேண்டியது. அன்பானவர்களே, எவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவின் நாளை பற்றியும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் நாள் என்பது இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பூமிக்கு வரப்போகிற ஒரு நாள். அந்த நாளிலே தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொருவருமே துப்புரவானவர்களாய் இடரலற்றவர்களாய் வாழ்ந்திருந்தால் மட்டுமே அதில் பங்கு பெற முடியும். இல்லாவிட்டால் அந்த கிறிஸ்துவின் நாளிலே பங்கு பெற முடியாது. அன்பரே, துப்புரவு என்பது தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் விட்டு விலகுவதுதான். இடரலற்ற வாழ்க்கை என்பது நம்முடைய சாட்சியின் ஜீவியம். அதாவது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு இடரலாய் அமைந்து விடக்கூடாது. மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் வாழும் வாழ்க்கையானது அவர்கள் நம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாறுகிறதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது இடரலை ஏற்படுத்துகிற வாழ்வுதானே. அன்பானவர்களே, தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நாம் பாத்திரவான்களாய் மட்டும் காணப்படுகிறோமா என்கிற அந்த கேள்வியை முன்வைத்தவர்களாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமே. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாங்கள் துப்புரவான வாழ்க்கை வாழ வேண்டும், இடரலற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசின உம்முடைய அன்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை சந்திக்கிற அந்த நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். துப்புரவான ஒரு வாழ்க்கை வாழ, இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ தகப்பன் எங்களுக்கு உதவி செய்வீராக. மற்றவர்களை உமக்கு நேராய் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை வாழ, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.